டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டை எப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குது. மொத்தம் 6 கிரவுண்ட்ஸ்ல நம்மளால பார்லிமெண்டோடைய மெம்பர்ஸை டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். முதல்ல பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் அப்படின்னா யாரு அப்படின்னா ராஜ்யசபா லோக்சபால இருக்கக்கூடிய மெம்பர்ஸ். ராஜ்யசபா மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா உள்ள போகக்கூடியவங்க. லோக்சபா மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா நம்மளோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இங்க வந்து போகக்கூடியவங்க. இவங்களே என்னென்ன காரணங்களுக்காக டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா எந்த ஒரு பவரா இருந்தாலுமே அவங்களுக்கு அல்டிமேட்டா கொடுக்க கூடாது, ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுதான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. அந்த வகையில தான் இவங்களை வந்து என்னென்ன காரணங்களுக்காக டிஸ்குவாலிஃபை பண்ணலாம்னு சொல்லி ஆர்டிகல் 102 இருக்கு. மொத்தம் 6 காரணங்கள் சொல்லுது. அது என்னென்ன காரணம் அப்படின்னா, ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்ல அவங்க இருந்தாங்க அப்படின்னா, அதாவது அவங்க ஒரு எம்பியா இருக்காங்க, எம்பியா இருந்து கவர்மெண்ட் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி வேற ஏதாவது ஒரு கவர்மெண்ட்ல வேலை செய்யற மாதிரி ஒரு பினான்சியல் கெயின் பண்ற மாதிரியோ இல்ல வந்து வேற ஏதாவது அட்வான்டேஜோ பெனிஃபிட்டோ வர்ற மாதிரி ஒரு வேலையை செய்யறாங்க அப்படிங்கும் போது அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எக்ஸப்ட் ஒரு எம்பியா இருந்து வேற கவர்மெண்ட் போஸ்டிங் அப்படிங்கும் போது ஒரு எம்பியா இருந்து அவர் மினிஸ்டரா, யூனியன் மினிஸ்டரா இல்ல கேபினட் மினிஸ்டரா வராரு அப்படிங்கும் போது அது எக்ஸப்ஷன். அதை தாண்டி வேற ஏதாவது கவர்மெண்ட் போஸ்டிங் இருக்காரு அப்படின்னா அப்போ அவர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது. அடுத்து அன்சவுண்ட் மைண்ட், இந்த பதவி வகிக்கிறதுக்கான மனநிலை அவருக்கு இல்லை அப்படிங்கிற காரணம் ஏற்படுச்சு அப்படின்னாலும். மூணாவது இன்சால்வெண்டா இருக்காரு, பாப்பரா இருக்காரு, நொடிஞ்சு போயிருக்காருன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாரு அப்படின்னாலும், இல்ல ஒரு சிட்டிசன் கிடையாது, இந்தியன் சிட்டிசனா அவர் கிடையாது, இல்ல ஃபாரின் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாரு, இல்ல இந்திய நாட்டை தவிர்த்து வேற நாட்டுக்கு அவர் சப்போர்ட் பண்றாரு, ஒரு எம்பியா இருந்துகிட்டு இந்திய நாட்டை தவிர்த்து வேற நாட்டு சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிற காரணத்தினாலேயோ. அடுத்து ஜென்ரலா அவர் வந்து பார்லிமெண்ட் மூலியமா ஒரு சட்டத்தை கிரியேட் பண்ணி அந்த சட்டத்தினால இவர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுறாரு அப்படின்னாலோ, இல்ல 10th ஷெட்யூல் மூலியமா ஆன்டி டிஃபெக்ஷன் லா 10th ஷெட்யூல் சொல்லியிருக்கோம், அதை பத்தி தனியா வீடியோ போட்டிருக்கா, நீங்க பாத்துக்கலாம். ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன் லா மூலியமா இவரை டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டாரு அப்படின்னாலோ தாராளமா இவரை வந்து அந்த பதவி விட்டு நம்மளால நீக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்கு. ஆர்டிகல் 102 சொல்லியிருக்கு. இன்னொரு ஸ்பெசிபிகேஷன் என்ன அப்படின்னா, ஆர்டிகல் 102 கிளாஸ் 1ல முதல்ல சொன்ன அந்த 5 விஷயமுமே பிரிசைடிங் ஆபீசர் கிட்ட ஒரு கம்ப்ளைண்டா கொடுத்தாங்க அப்படின்னா அது செல்லுபடி ஆகாது. ஏன் அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு தான் தனியா பவர் இருக்கு. ஆர்டிகல் 103 மூலியமா பிரசிடென்ட் எலெக்ஷன் கமிஷனுடைய கருத்தை கேட்டுட்டு தான் இந்த முதல்ல சொன்ன 5 விஷயத்துக்காக எம்பிஸை வந்து நீக்க முடியும். ஆனா இந்த கிளாஸ் 2 பாத்தீங்கன்னா 10th ஷெட்யூல் படி இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா மூலமா கட்சி தாவல் பண்ணாரு அப்படின்னா அந்த பர்சனை பிரிசைடிங் ஆபீசர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே போதும், அவரை பதவி விட்டு நீக்க முடியும். எக்ஸப்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ அந்த கிளாஸ் 2க்கு மட்டும் இருக்கு. நம்ம யூடியூப் சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதை ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வரணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிபிகேஷன் பெல் கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். நீங்க போடுற இந்த லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு மோட்டிவேட்டடா இருக்கும்.